நான் ஒரு அரசியல்வாதி. என்ன பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா என் பேர் அடிக்கடி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. டிவியில வேற என் ஃபிகரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மள நாமே அறிமுகப்படுத்திக்கிறதானே நாகரிகம். நிர்மலா பிரச்சாரத்துக்கு கூட்டு போனான்னா பிரச்சாரத்துக்கு கூட்டு போகணும்னு அழிஞ்சா நிர்மலா அழிஞ்சுன்றதுக்காக தான் வரும். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. அவர் இல்லைன்னா ராஜாண்ண தமிழ் சேர்க்க வந்தாங்கன்னா அவங்க அப்படின்னு சொல்லி உள்ள என்ன நடக்குன்னு பார்த்து எல்லாம் அண்ணாமலைக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுங்க. அண்ணா தெரியுமாண்ணா இன்னைக்கு பயங்கரண்ணா அவங்க எதிரிகள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கண்ணா, நிர்மலா மாமியை வந்து அவ்வளோ இதாக போகிறாங்கண்ணா, அப்படி பண்ணான்னு சொல்லி எல்லாம் ஆளாளுக்கும் ஒன்று போட்டு விடுவாங்க. ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். தமிழிசையை ஒதுக்கிட்டாங்கண்ணா, அப்படியா அது ஒதுக்கட்டுமையா அப்படின்னு அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ராஜா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காப்புல, காணதி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காப்புல, நிர்மலா சீதாராமன் ஒரு ட்ராக்ல போயிட்டு. இப்போ 5 ட்ராக் இப்போ வரைக்கும் கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பதவியும் இல்லை, இது இல்லை, எதிர்காலமும் இல்லை கட்சியில் அப்படிங்கும் போது எதையாவது அண்ணாமலை வர்றதுக்குள்ளே எதையாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது தீச்சட்டி ஏந்தி இப்போ வாங்கி பாருங்க பெண்கள்லாம், ஒரு கையில் வேப்பல ஒரு கையில் தீச்சட்டி, அந்த ரேஞ்சில் இப்போ இனிமே நாங்க வச்சதா சட்ட நியாய தர்மம் எல்லாம் எவனாவது துள்ளிங்க தீவிடுவேன். இதுக்கு எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு தீயில இறங்கி ஆகணுன்ற வேள்வியில் இருக்காப்புல தமிழிசை. அது என்ன நடக்குதுன்னு அண்ணாமலை வந்தால் தான் தெரியும். What think you? Idiot, stupid, nonsense, you country fruit. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அதி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. வருங்கால முதல்வரே வணக்கம். என்ன கன்சாமி என்ன முதல்வரேங்கற? இது ஜனநாயக அண்ணன், எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் சொல்றாங்கல்ல, அப்ப நீங்களும் கூட ஒரு முதல்வர் தானே? அப்படியா? அப்படிதான் அண்ணா, நீ ஒரு வாட்டி முதல்வர் கூப்பிடுங்க. வெங்காயம் விலை உயர்ந்தப்ப அன்னபூர்ணா மாதிரி பெரிய ஹோட்டலு சாம்பார்லாம் வெங்காயம் போட மாட்டேன் அப்படின்னு பண்ணாங்கன்னு இவங்க தான் அந்த ஹோட்டல் பேரை முதல்ல இழுக்கிறாங்க. ரொம்ப இழுத்தது இவங்க தான். கரெக்ட். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாரா. வானதி தான் சும்மா இல்லாமல், இது வெளியிலே வரல, வானதி தான் சும்மா இல்லாமல் பேசுகிறப்ப அந்த ஹோட்டல் ஓனர் கீழே இருக்கிறப்ப இது எப்படி இருக்குன்னா, அதாவது விலை உயர்ந்துருச்சுன்னு இவ்வளோ சம்பாதிக்கிற நீ ஏன் வெங்காயம் சாம்பாரில் போட மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறத சொல்கிறதுக்கு என்ன கொடுமை சார். இந்த வெங்காய கதையை ஏன் சொல்கிறாங்கன்னா, நான் நினச்சா ஏற்றுமதியை உருவாக்க முடியும், நான் நினச்சா ஏற்றுமதியை நிறுத்த முடியும், அமைச்சர்கிட்ட நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு தன்னை பெருமை பேசிக்கிறதுக்காக பேசுகிற இடத்துல அந்த ஹோட்டலோட உரிமையாளரையும் ஹோட்டலையும் இவங்க குட்டி காட்டிட்டாங்க. அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேச முடியுங்களா? நானா பேசுறேன், ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கீங்க. இங்கதான் ஆரம்பிக்குது பஞ்சாயத்து. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு கால ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்மயுத்தம் தொடங்கிடுச்சு. இப்ப இவங்க பேசுறாங்க, அமைச்சர் பேசுறாங்க, தேசிய கீதம் போட போற நேரம். அந்த சமயத்துல அவருக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கல, வருத்தத்தில் இருக்காருன்னு மேடைக்கு தகவல் போனோன்னே சரி அப்ப வந்து மைக்கு கொடுங்க அவர் பேசலாம். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. நான் தனியா வந்திருக்கேன், பயம் இல்லாம. நீங்க ஏன் பயப்படுறீங்க? யாருக்குலாம் பயம்? போங்கயா போங்க. மற்றவங்க எல்லாம் பேசுனாங்களா? கிடையாது. மற்ற தொழில் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே தான், அதுக்கு மேற்பட்ட அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு, என்ன அவங்க கேட்கறாங்கிறத ஒரு கடிதத்துல எழுதி அங்க இருக்கிற அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? யாருமே பேசலையா? தொழிலதிபர்கள் யாருமே பேசல. அந்த 3 பேர் ஸ்பான்சர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேருக்கு மட்டும்தான் மைக்கு போனது. என்னென்னலாம் பண்ண இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. அந்த ஸ்பான்சர் அந்த நிகழ்ச்சிக்கு செலவு பண்ண 3 பேர் தான் கடைசியா நாளைக்கு, அதுவும் தேசிய கீதம் போடுறதுக்கு முன்னாடி, அது தேசிய கீதம் போட்டா நிகழ்ச்சி முடிஞ்சுச்சு. ஆமா, முடிய போற நேரத்துல, அதாவது நீங்க டிஸ்கஷன் பிளான் தனியாலாம் கிடையவே கிடையாதுண்ணா. ஆனாலும் ரொம்ப அநியாயமா படுது சார். அதனால தான் உன்னை மேனேஜரா வச்சேன். இனிமே கேட்க வேண்டிய கேள்வி நீ தான் கேட்கணும். அவங்க முடிய போற நேரத்துல அவர் மேலே சொல்லும் பொழுது தொழிலதிபர்கள் தங்களுடைய மனக்குறையை வந்து டைரக்டா அமைச்சர்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அதுதான், அது வந்து மைக்கில் நீங்க ஓப்பன் மைக்கில் பேசுறது கிடையாது. அதிகாரிகள் அமைச்சர் வருவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஹாலுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க நாளைக்கு அதை லெட்டரில் எழுதி கொடுத்து அந்த அதிகாரிங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கும் அதிகாரிக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நீங்கள் என்னங்கிறத எழுதி கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நரைச்சிருந்தா மூளையமா நரைச்சிருக்கோம்.
நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளார பண்ணிக்குவோம். நாங்கள் மைக்கு போனதுங்கிறது இவர் செலவு பண்ணார், செஞ்சார், மேடையில் உட்கார வச்சுக்கல, நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால சரி அவர் பேசணும்னு விருப்பப்படுறாரு, மைக் கொடுங்க. வந்த விஷயத்த சொல்லு. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும் அப்படிங்கிற இடத்துல தான் வருதுண்ணா. இப்போ இப்போ அவர் பேசுகிற விஷயங்களே கவனிப்போம். நீங்கள் இப்போ வந்து ஒரு கம்பாரிசன் ஃபேக்டர் வச்சே ஆகணும். அவர் பேசுனதுக்கும் ஒரு பக்கெட் வைப்போம், வானதி சீனிவாசனோட பத்திரிகையாளர் சந்திப்பையும் ஒரு தரப்புக்கு வச்சுக்கோங்க, புரிதலுக்கு. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியுங்க. அதை என்கிட்ட நான் பாத்துக்கிறேன். யார் நீ? ஏன் ஏதோ புத்திசாலித்தனமான முட்டாளாவே முடிவு பண்ணிடாதப்பா, ஒரே ஒரு தடவை என்கிட்ட விடுப்பா, அதுக்கப்புறம் பாரு அவனுக்கு என்ன 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 நீ பாக்குறதுல பிசாரி உங்களுக்கு. நானு அவர் முதல்ல பேசுறப்பயே நான் வந்து எடுக்கிறப்ப இந்த உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க எங்களோட சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், அவங்க எங்களோட அன்னபூர்ணாவோட ரெகுலர் கஸ்டமரு, எப்போ வந்தாலும் சண்டை போடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கங்கிறப்பெல்லாம் அந்த அம்மாவோட மூஞ்சி சீரியஸாக நான் பேசுகிறப்ப பக்கத்தில் நீங்கள் ஸ்க்ரீன் வச்சு அந்த அம்மாவுக்கு ஜூம் போங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வாய் இருக்குதா, எல்லா பல்லும் தெரியுது. உடம்பு கட்டினவெல்லாம் பொம்பளையா? எந்திரிச்சு போயிரு போயிரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அவர் பேசுகிறப்ப. நாளைக்கு நீங்கள் எப்படி நாளைக்கு நான் என்னை ஹோட்டலுக்கு வந்தேன்னு சொல்லலாங்கிறாங்க. ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன வேணா சொல்லுங்க. உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்க கடையில என்னென்னலாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னலாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்க ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா? எங்க கெஞ்ச ஆரம்பிச்சாருன்னா அனகொண்டாவே அழுதுரும் சார். எனக்கு அந்த இடத்துல நான் ரியாக்ட் ஆகலை. அவர் என்னை பேசினார், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதர் சைடு அப்படியே பேசுகிறாங்க. அவர் என்னை பேசினப்ப நான் ரியாக்ட் ஆகலை, சரி பரவாயில்லன்னு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்கன்னா அதை அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு எரிச்சல் மூட்டுச்சுங்கிறாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆனால் மேடையில் அவங்களுடைய சிரிப்போ அவங்களுடைய செயல்பாடோ அவங்களுடைய நடவடிக்கையோ அப்படி இல்லை. ஆமா சொன்னாக்கல போதில் பாத்து உன்னால நான் ரொம்ப சாதாரமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு, நான் 2 மாதம் சூடு தனியேற்றோம். அதையும் மீறி அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றாரு, அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. அதாவது ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கிறீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு நீ கத்துற? அதுக்கு இன்புட் உண்டு. நீங்க ஃபுட்டுக்கும் 5% வச்சிருக்கீங்க, அதுக்கு இன்புட் கிடையாது. அவ சொல்றது நியாயம் தானே? நீங்க காரத்துக்கு 12% வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பன்னும் பிரெட்டும் மட்டும்தான் டேக்ஸ் கிடையாது. ஏன்னா ஏழ்மையான சாதாரண சாமானிய பசிக்கு இருக்கிறவங்கலாம் பன்னு பிரெட்டு தான் சாப்பிட்றாங்கிறனால அதுக்கு வரி விலக்கு போட்டுட்டு, ஐயோ ஐயோ அட தற்கூரி நாயங்களா, மீதி எல்லா பேக்கரி ஐட்டமுக்கும் 28% போட்டுட்டீங்கிறாரு. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்னா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இதுல அவர் அந்த உடனே பன்னுக்கும் இப்படி பன்னு வாங்கினா பிரெட்டு வாங்கினா பாருங்க இவ்வளவுதான் ஜிஎஸ்டி வருது, இவ்வளவுதான் இருக்குது, இதை போய் இவ்வளோன்னு சொல்லிட்டீங்க, இதை போய் அவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னு எல்லா பிள்ளைங்க சில பேர் வந்து போட்டோ எடுத்து பில்லெல்லாம் போட்டு பத்திரிகையெல்லாம் செய்தி போட்டுக்கிருக்கான். உங்களுக்கு தெரியுது, ஜமீன் இருக்க அந்த லூசுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பிரெட்டுக்கும் பன்னுக்கும் வரி கிடையாது. ஆனா அதே பன்னுக்குள்ளார பிரெட்டுக்குள்ளார நான் ஒரு கிரீம் வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு நீங்க சொல்ற மாதிரியே 5% ஜிஎஸ்டி வருதுன்னா கூட அப்ப அதுக்கு வரி வந்துடுது இல்ல. ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டுறான் ஐயா. இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? அதுக்கு தான் கஸ்டமர் வரப்ப எனக்கு பிரெட்டையும் பன்னையும் கிரீமையும் தனியா கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்கிறப்ப ஒரு பக்கெட்டு 5%ங்கிறீங்க, இன்னொரு பக்கெட்டு 12ங்கிறீங்க, பேக்கரிக்கெல்லாம் 28ங்கிறீங்க. இங்க வரப்ப எல்லாரும் 3-4 விஷயங்கள் சாப்பிட்றப்ப எப்படி நாங்க ஒரே குடும்பத்துல மாறி மாறி சாப்பிடுறாங்க டாக்ஸ் போடுறது? டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.